to Suduthanni. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான சாண்ட்விச் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒரு அட்டகாசமான பாம்பே சாண்ட்விச் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது நல்ல ஸ்டஃப்டான ஒரு சாண்ட்விச், நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கும் இது ஒரு ஏத்த ரெசிபி, கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. இதோட இன்கிரிடியன்ட்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 1-2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டாகவும் சேர்க்கலாம், அப்படி இல்லாட்டி இஞ்சி பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி கூட சேர்க்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கா ஒரு 4-5 எடுத்திருக்கேன். அதை குக்கரில் 5 விசில் வேக வச்சு லைட்டாக மசிச்சு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டி இல்லாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சாண்ட்விச்சில் சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆல்ரெடி வெந்திருக்கனால ரொம்ப சீக்கிரம் இது ரெடி ஆகிடும். மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆனாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கடைசியாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. இருக்கட்டும். அடுத்து இந்த சாண்ட்விச்க்கான ஒரு சட்னி அரைச்சிடலாம். ஒரு கையளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு 15 புதினா இலை சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, நீங்கள் முழுசாகவும் சேர்க்கலாம். நான் அரைச்சி வச்சுருக்கனால பேஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய், 4-5 முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், இதோட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிடலாம். நான் இன்றைக்கி நல்லா திக்கான தயிராக எடுத்திருக்கேன். தயிர் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சட்னி ரொம்ப தண்ணி ஆகிடும். அப்போ கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் திக்காக கிடைக்கும். இது இருக்கட்டும். அடுத்து நம்ம ஒரு ப்ரெட் எடுத்துக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இது சாண்ட்விச்க்கு ஏற்ற ஒரு சட்னி தான். சாண்ட்விச்சில் அப்ளை பண்ணாமல் தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே டைம் ஸ்டார்டர்ஸ் கூட இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் சர்வ் பண்ணுற சட்னி இது. இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு இது மேலே கொஞ்சம் வெள்ளரிக்காய் வச்சிடலாம். இதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலாவை வச்சிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேலே மறுபடியும் நான் வெள்ளரிக்காய் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்லைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சாட் மசாலா தூவி விட்டுக்கலாம். மேலே ஒரு ஸ்லைஸ் சீஸ் வச்சுக்கிறேன். இப்போ இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்லேயும் நான் இந்த க்ரீன் சட்னி அப்ளை பண்ணி இது மேலே வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு ப்ரெட்டு நல்லா ஃப்ளேவர்டாக இருக்கும். இப்போ டோஸ்ட் பண்ணுறதுக்காக இது மேலே கொஞ்சம் வெண்ணெய் அப்ளை பண்ணிடலாம். அடுத்து நம்ம இதை தவாவில் சேர்த்துடலாம். இதை திருப்பி சேர்த்துட்டு மேல் பக்கத்துலேயும் நம்ம வெண்ணெய் அப்ளை பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட பாம்பே சாண்ட்விச் இப்போ அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சம் க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிக்கிறேன். மேலே கொஞ்சம் சேவ் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைல் சாண்ட்விச் ரெசிபி, நல்லா ஸ்டஃப்டாக இருக்கும். இது ஒன்று சாப்பிட்டாலே உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அப்படி ஒரு சாண்ட்விச் இது. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷும் கூட. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.